கொழும்பில் வாகனங்கள் மீது கூறிய ஆயுதத்தில் தாக்குதல் நடத்திய நபரால் பரபரப்பு. அரசு ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பிணையின்றி கடன் வழங்கும் வங்கியொன்று நிறுவப்படும் அனுர உறுதி. இலங்கையில் நாளொன்றுக்கு காயங்களால் 32 பேர் மரணம். அதிகரிக்கும் போர் பதட்டம், சவுதி அரேபியா விடுத்துள்ள அறிவுறுத்தல். கொழும்பின் புறநகர் தலங்கம பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது தொடர்ச்சியாக கூறிய ஆயுதத்தில் தாக்குதல் நடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசமாக நடந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் நடத்திய தாக்குதல்களினால் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மாகாண சபை கட்டடம் என்பனவும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலங்கம டென்சில் கொப்பே கடுவ மாவட்டத்தில் நின்ற இந்த நபர் அங்கு பயணித்த வாகனங்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நபர் சிலரால் தாக்கப்பட்டு முள்ளேறிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் 8435 ஊழியர்களுக்கு இந்த மாதம் நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்காலிக ஒப்பந்த மற்றும் சலுகை அடிப்படையிலான ஊழியர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் கூடிய நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பிரதமரும் அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கி ஒன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் முயற்சியாண்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணை இல்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இளைஞர் சமூகத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கெக்கிராவ பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி ஒவ்வொரு நாளும் குறைந்தது 32 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்கு உள்ளாகுகின்றனர். இதன் காரணமாக வருடாந்தம் சுமார் 12,000 பேர் உயிரிழக்கின்றனர். இலங்கையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையில் தேசிய காயம் தடுப்பு வாரம் நினைவு கூறப்படுகின்ற நிலையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களின்படி காயங்கள் காரணமாக வருடாந்தம் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். இது சனத்தொகையில் 1/5 பகுதியினரை பாதிக்கும் விடயமாகும். காயங்கள் உயிரிழப்பு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மற்றும் சுகாதார அமைப்புகள் மீது கணிசமான பொருளாதார சுமையையும் சுமத்துவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானில் வசிக்கும் தனது நாட்டின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் காசா போர் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர். இவர்கள் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடுகின்றனர். மேலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை ஆக்கிரமிக்கப் போவதாகவும் கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே லெபனானில் உள்ள கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக ஒழிக்க இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது. இதனால் அங்கு போர் பதட்டம் நிலவுவதை அடுத்து சவுதி அரேபியா இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது.